ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, உடனே இந்த பதிவினை நீ 9 பேருக்கு பகிர்ந்துவிடு. சற்று நேரத்தில் சந்தோஷமான செய்தி உன்னை தேடி வரும். உன் மனம் எப்போதும் இறந்த காலம் அல்லது எதிர்காலம் பற்றியே சிந்தித்து கொண்டு இருக்கிறது. அதனால்தான் உன்னால் நிகழ்காலத்தில் நிம்மதியாக வாழ முடியவில்லை. வாழ்தல் என்பதே இந்த நொடியில் நீ செய்திடும் செயலை பொறுத்தே உள்ளது. நீ உன் வாழ்வில் சகல வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ வேண்டுமானால் சிலவற்றை நீ பின்பற்றத்தான் வேண்டும். உனக்கு தெரியாத ஒன்றை பற்றி எனக்கு தெரியும் என்று மற்றவர்களிடம் நீ காட்டிக்கொள்ளாதே. அதை கடைசி வரை தெரிந்து கொள்ளாமல் இருப்பதும் மிகப்பெரிய முட்டாள்தனம். சூழ்நிலையை உருவாக்க சமாளிக்க தெரிந்து கொள். ஏனென்றால் எந்த சூழ்நிலையானாலும் அதை கையாள தெரியவில்லை என்றால் உன்னால் தோல்விகளை தவிர்க்க முடியாது. உன் வெற்றிக்கு நீ மட்டுமே காரணம் என்றும், ஆனால் அதே தோல்வியுற்றால் அதற்கு பிறரையும் மற்ற சூழ்நிலைகளையும் காரணம் காட்டுவது மிகப்பெரிய தவறு. வாழ்க்கையில் நிம்மதி, மகிழ்ச்சி உனக்கு வேண்டும் என்றால் வாழ்க்கையில் உதவிய அனைவருக்கும் அன்பையும் நன்றியையும் வெளிப்படுத்து. இந்த மனநிலை உனக்கு நிம்மதியை அள்ளித்தரும். கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு, சூழ்நிலைகளை அணுகும் முறைகள், விடாமுயற்சி, பொறுமை, கடைசி வரை போராடும் தன்னம்பிக்கை இவையெல்லாம் உன் வெற்றிக்கான படிகள். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்படு. நிச்சயம் நல்லதே நடக்கும். ஏனென்றால் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் என் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை. கவலைப்படாதே என் தங்கமே. நிச்சயம் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கை மாறும். உன் தந்தையான நான் மாற்றுவேன். நீ விரும்புவதை விரைவில் பெறுவாய். உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் என் தங்கமே. கொஞ்சம் நீ பொறுமையாக மட்டும் இரு. அதற்கு பரிசு நீ அனுபவித்த சோதனைகளை விட பல மடங்கு சிறப்பான ஒன்றை நான் கொடுப்பேன். நான் உன் முன்னேதான் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன். உன் கோரிக்கைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் நீயோ, அப்பா எனக்கு நிம்மதி இல்லை, சரியாக சாப்பிட முடியவில்லை, கழுத்தை நெரிக்கும் கடன்கள், எனக்கு நிறைய பணம் வேண்டும், நீங்கள்தான் கிடைக்க வழி செய்ய வேண்டும், சொல்லுங்கள் அப்பா, இது உன் கோரிக்கைகள் அல்லவா? உனக்கு செய்யாமல் உன் தந்தையான நான் வேறு யாருக்கு செய்ய போகிறேன்? ஆனால் வருவதற்கு முன்பு உனக்குள் இருக்கும் அகங்காரங்கள், அகந்தைகள், மமதைகள், ஆசைகள் இவை அனைத்தையும் தீ வைத்து எரித்து விட்டு வா. அஞ்ஞானத்தால் கட்டப்பட்டு தவித்து கொண்டு இருக்கிறாய். அதற்காக என்னை நீ பரீட்சித்து பார்க்கிறாயா? நான் பாரபட்சமின்றி செய்பவன். யாருக்கும் பேதம் பிரித்து பார்க்க மாட்டேன். அனைவரும் என் பிள்ளைகள். உன் கர்ம பலன் உன்னை இப்படி பேச வைக்கிறது. ஆனால் அதற்காக நான் உன்மேல் கோபம் கொள்ள மாட்டேன். ஆசைகளை தவிர்த்து விடு. உன்னை தேடி அனைத்தும் வந்து நிற்கும். எதற்குமே உனக்கு நம்பிக்கை வேண்டும். எதையும் தைரியமாக எப்படி வாங்க முற்படுகிறாயோ அதை அடைப்பதற்கும் அதே போல உனக்கு தைரியம் வேண்டும். அதற்கான வழிவகையை உன் தந்தையான நான் செய்வேன். உன் வாழ்க்கையின் தரத்தை நான் உயர்த்தப் போகிறேன். நம்பிக்கையோடு இரு. உன் அப்பா நான் இருக்கிறேன்.